என் அன்பு குழந்தையே, இந்த பிரத்யங்கரா உனக்கு உத்தரவிடுகின்றேன். நாளை நான் சொல்கின்ற இவரினுடைய இல்லத்திற்கு நீ செல்லக்கூடாது. ஒருவேளை என்னை மீறியும் நீ அங்கு செல்வாயானால் நிச்சயமாக இனி நடக்கவிருக்கின்ற எந்த ஒரு விஷயத்திற்கும் நான் பொறுப்பல்ல. என் குழந்தையே, உன்னை தேடி வருகின்ற எந்த ஒரு விஷயத்திற்கும் எப்படியெல்லாம் தெய்வத்தின் மீது நீ பொறுப்பு என்று நினைக்கிறாயோ அதுபோலத்தான் நான் சொல்லும் பொழுதும் அதை நீ கேட்டு நடக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் நான் பொறுப்பேற்று நடத்த முடியும். இல்லை என்றால் எந்த ஒரு காரியத்திற்கும் நான் பொறுப்பாக முடியாதல்லவா? உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் நிச்சயமாக என் குழந்தை நான் ஏற்றுக்கொள்ள முடியாதல்லவா? அதனால் பிரித்யங்கரா சொல்லும் பொழுது அதனை என்னவென்று கேட்டு அந்த இடத்திற்கு செல்ல நீ நிச்சயமாக மறுக்க வேண்டும். என் பிள்ளையே, அம்மா எதையும் காரணமில்லாமல் உன்னிடத்தில் சொல்ல மாட்டேன். உன் தாயானவள் எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு உண்மையான அனுபவங்களும் இல்லாமல் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க மாட்டேன். அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் என் நேரமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒட்டுமொத்த விஷயங்களையும் நிச்சயமாக ஒரு சேர கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும். இனியும் இந்த மனிதர்களுக்கு நடுவே மாட்டிக்கொண்டு நீ எந்த ஒரு கஷ்டத்திற்குள்ளும் சிக்கி தவிக்காதே. உன்னை தேடி வருகின்ற எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் உனக்காக உன் அம்மா நான் இருக்கும் பொழுது நீ எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு தவறையும் செய்து விடாதே. வேண்டும் என்றே உன்னை வேதனைப்படுத்தவும் சோதனைக்கு ஆளாக்கவும் இவர்கள் நினைக்கும் பொழுது நம்மை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பது உன்னுடைய புரிதலாகட்டும். இனி வரக்கூடிய அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உன்னை சந்தோஷப்படுத்தத்தான் என்பது உனக்கான தெளிவாகட்டும். பிரத்யங்கரா சொல் பேச்சை கேட்டு இந்த இடத்திற்கு மட்டும் நீ நாளைய தினம் செல்லாமல் தவிர்த்து விட்டாயானால் அதன் பிறகு எந்த கொம்பனாலும் உன்னை அசைக்க முடியாது. என் குழந்தையே, ஒரு சிறு தவறு நடந்து விட்டால் கூட உன்னை பதம் பார்க்க இங்கே பல மனிதர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சிறு தவறு நடந்து விட்டால் கூட எப்பொழுது உன்னை காயப்படுத்தலாம் என்று இந்த மனிதர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த தவறை செய்து நீ அவர்களுக்கு இடம் கொடுக்கலாமா? நிச்சயமாக ஒருபோதும் இடம் கொடுத்து விடாதே. உன்னை தேடி வருகின்ற இந்த நேரமானது இனி எந்த நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கையின் சந்தோஷத்தை உறுதியாக கொடுக்க வேண்டும். அதனால் எதையுமே சரியாக பெற்றுக்கொள்ள நீ துணிந்து முன்னேறி வந்து கொண்டே இரு. என் குழந்தையே, பல இன்னல்களும் பல துன்பங்களும் உனக்கு தொடர்கதையாகி விட்டது. இதையெல்லாம் உன்னால் மாற்றவே முடியாத ஒரு விஷயமாக மாறிவிட்டது. அதனால் எதையுமே நீ பெரிதுபடுத்தி கொள்ளாமல் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரி செய்து கொண்டு உனக்கான உண்மைகளை தேடி இந்த வாழ்க்கை பயணத்தில் நீ பயணம் செய்து கொண்டே இரு. நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை தேடி நான் வரும் பொழுது உனக்கு ஒவ்வொரு உண்மைகளையும் நான் எடுத்துச் சொல்வேன். உன்னை தேடி நான் வரும் பொழுது இந்த வாழ்க்கையில் அத்தனை அற்புதங்களையும் நான் நடத்தி கொடுப்பேன். என் குழந்தையே, அதுபோலத்தான் நீ எது வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, எப்பொழுதும் சற்று சுதாரிப்பாக இருக்க வேண்டும். உன்னை சுற்றி வருகின்ற இந்த மனிதர்கள் எல்லாம் உன்னை எப்பொழுதும் துன்பப்படுத்தி விடாதபடி நீ உன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். வேண்டும் என்றே உன்னை வேதனைப்படுத்தி உன்னை சோதனைக்கு ஆளாக்கி நிறுத்த வைக்க இவர்கள் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த நேரத்தில் என் குழந்தை நீ கவனமாக இருந்து விட்டாயானால் இனி நடப்பதை எல்லாமுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இனி உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாமுமே உனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதை நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்வாய். நாம் தெளிவான முடிவுகளை எடுக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு தெளிவில்லாத சில முடிவுகளை தரும். அப்பொழுது நீ இதையெல்லாம் நினைத்து வருத்தம் கொள்ளாமல்
உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள முயற்சி செய். உன்னை சுற்றி வந்து உன் தாயானவள் உனக்கு நடத்தக்கூடிய அத்தனை விஷயங்களும் எதை சார்ந்தது என்பதனை நீ புரிந்து கொள்ள முயற்சி செய். இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் மட்டும்தான் உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் இருந்தும் சரியான தெளிவு கிடைக்கும் அல்லவா? என் பிள்ளையே, நாம் ஆசைப்பட்டுகின்ற விஷயங்கள் எத்தனையும் நமக்கு கிடைக்கவில்லையே என்று நினைத்து வருந்தாதே. உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகளையும் நம்பிக்கையையும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பது எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த கால நேரம். இனி அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை உனக்கு நான் கொடுக்க போகின்றேன். உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்களில் இனி எப்பொழுதுமே மனமகிழ்ச்சியை நீ ஏற்றுக்கொள்ள துணிந்துவிடு. தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்திலும் உன் மனதை நீ ஈடுபடுத்தி உன்னை காயப்படுத்தி கொள்ளாதே. உன்னை சுற்றி வருகின்ற இந்த நேரங்கள் இனி எந்நாளும் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கட்டும். இனி எந்நாளும் உனக்கான வேதனைகளிலிருந்து உன்னை மீட்டு கொடுக்கட்டும். என் குழந்தையே, உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் இந்த வாழ்க்கையில் இருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் இன்றே என்னிடத்திலிருந்து நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய். இனி என் குழந்தை, உனக்கென நான் தருகின்ற இந்த மாற்றங்களை சரியாக புரிந்து கொண்டு உனக்கென நான் கொடுக்கின்ற அத்தனை அற்புதங்களையும் என்னவென்று நீ தெரிந்து கொள். இனி என்னவானாலும் சரி, நீயாக இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நிச்சயமாக பெற்றுக்கொள்ளத்தான் போகிறாய். என் குழந்தையே, நாளைய தினம் நான் சொல்கின்ற இந்த இடத்திற்கு மட்டும் எக்காரணம் கொண்டும் நீ சென்று விடாதே. என் பிள்ளையே, வேண்டும் என்றே உன்னை மனவேதனைக்கு ஆளாக்க நினைக்கின்ற இவர்களினுடைய இல்லத்திற்கு நிச்சயமாக நீ சென்று விடாதே. உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கான நன்மைகளை நீ என்றும் என்றென்றும் பெற்றுக்கொள்ள துணிந்து நில். சர்வ நிச்சயமாக உனக்கு கிடைக்கக்கூடியதையெல்லாம் நான் சரியாக கொடுத்து விடுவேன். என் குழந்தையே, உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த வாழ்க்கையில் உனக்கு ஓர் அதிசயம் நடக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயானால் முதலில் உன் பிரத்யங்கரா சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு அதன்படி நீ நடந்து கொள். அம்மா காண்பிக்கின்ற வழியில் எப்பொழுதுமே நீ நடந்து செல். இல்லை என்றால் உன்னை வேண்டும் என்றே இவர்கள் பதம் பார்த்து விடுவார்கள். வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இனி நடப்பது எதுவும் நீ சரியானபடி ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு மிகுந்த உண்மைகளை தரும். என் பிள்ளையே, எல்லோரும் நல்லபடியாகத்தானே பேசுகிறார்கள், எல்லோரும் நல்லபடியாகத்தானே நம்மை வரவேற்கிறார்கள் என்று சொல்லி எல்லோரையும் உன் இல்லத்திற்கு நீ வரவழைப்பது போல மற்றவர்கள் உன்னை அவர்கள் இல்லத்திற்கு அழைக்கும் பொழுது நீயும் எதை பற்றியும் யோசிக்காமல் அங்கு சென்று விடாதே. என் குழந்தையே, ஏன் தெரியுமா? ஒரு சில மனிதர்கள் பல காலமாக உன் இல்லத்திற்கு வந்திருக்கவே மாட்டார்கள். ஆனால் திடீரென்று அவர்கள் உன்னுடைய இல்லத்தை தேடி வருவார்கள். உனக்கே ஆச்சரியமாக இருக்கும். இருந்தாலும் வராதவர்கள் இல்லத்திற்கு வருகிறார்கள் என்றால் அவர்களை நாம் வரவேற்கத்தானே வேண்டும் என்று சொல்லி என் பிள்ளை அவர்களை நீ வரவேற்பாய். ஆனால் அந்த நேரத்திலும் என் குழந்தைக்கு மனதில் ஒரு எண்ணம் மட்டும் ஓடிக்கொண்டே இருக்கும். எந்த காரணத்திற்காக இவர்கள் நம்மை தேடி வந்திருக்கிறார்கள் என்ற ஒரு எண்ணம் என் பிள்ளையின் மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த எண்ணத்தை நீ தெளிவுபடுத்த வேண்டி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து கொண்டிருப்பாயல்லவா? நாம் என்ன செய்ய முடியும் என்று சிந்தித்து கொண்டிருப்பாயல்லவா? ஆனால் அவர்கள் செல்வதற்கு முன்பாகவே உனக்கு புரிய வைத்து விடுவார்கள். உன்னிடத்திலிருந்து ஏதோ ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளத்தான் இவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று. உன்னிடத்திலிருந்து இவர்கள் தெரிந்து கொள்ள நினைத்த விஷயத்தை எப்படியாவது உன்னிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட பிறகுதான் அவர்கள் இங்கிருந்து சென்றிருப்பார்கள். அதுவரையிலும் நீண்ட நேரம் உன்னோடு இவர்கள் செலவிட்டு இத்தனை நாளும் உன்னோடு பேசாதவர்கள் உனக்காக பல மணி நேரம் செலவழிப்பதைக் கண்டு
நீயே ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இவர்கள் நிச்சயமாக உனக்குள் அவர்களை பற்றிய உண்மையான விஷயங்களை விதைத்துவிட்டுத்தான் சென்றிருக்கின்றார்கள். எப்பொழுதுமே காரணமில்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் இவர்கள் செய்வதில்லை. காரியமில்லாமல் உன்னை தேடி வரவில்லை. இதனை புரிந்து கொண்ட என் பிள்ளை, இனிமேலாவது இந்த சூழ்நிலைகள் இவர்கள் எப்படியெல்லாம் உன்னை நடத்துகிறார்கள் என்பதனை உனக்கு உணர்த்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நல்லபடியான பல விஷயங்களை உனக்கு நடத்த வேண்டி என்றும் உன் பிரத்யங்கரா நான் வருகிறேன். இதுபோன்று உன் இல்லம் தேடி வந்து உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை பிடுங்க வேண்டும் என்று நினைக்கின்ற இவர்கள் எப்பொழுதுமே உண்மையான அன்பை வெளிக்காட்டக்கூடிய தகுதியற்றவர்கள். அதனால் இனிமேல் எப்பொழுதுமே யாரேனும் அவர்கள் இல்லத்திற்கு இதுவரையிலும் அழைக்காதவர்கள் உன்னை அழைத்தாலும் அந்த இடத்திற்கு செல்வதை தவிர்ப்பதுதான் உனக்கு நல்லது. அந்த இடத்திற்கு செல்வதை நீ தவிர்த்து விட்டாயானால் நிச்சயமாக அவர்களுக்கு உன்னிடத்திலிருந்து ஒரு விஷயத்தை பறிப்பதற்கு நிச்சயமாக யோசனைகள் வரும். நாம் இதையெல்லாம் எப்படி செய்ய முடியும் என்ற சிந்தனை வரும். அதனால் ஒவ்வொரு நாளும் உனக்கென நான் கொடுக்கின்ற அத்தனை உண்மைகளும் நீ சரியாக புரிந்து கொள். அம்மா சொல்வது போல இதுவரையிலும் உன்னை அவர்களின் இல்லத்திற்கு அழைக்காத ஒருவர் நாளைய தினம் அழைக்கிறார் என்றால் நிச்சயமாக என் குழந்தை எக்காரணம் கொண்டும் அதனை நம்பி அவர்களின் இல்லத்திற்கு நீ சென்று விடாதே. என் குழந்தையே, எதிர்பாராத பல விஷயங்களை உனக்கு இவர்கள் நடத்த காத்து கொண்டிருக்கிறார்கள். வேண்டும் என்றே உன்னிடத்திலிருந்து பல உண்மைகளை இவர்கள் தெரிந்து கொள்ள முயற்சி செய்கிறார்கள். உன்னை வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக இனிமேலாவது புரிந்து கொண்டு இனி உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என் குழந்தை கட்டுப்பட்டு நீ நடப்பதையெல்லாம் சரியானபடி தெளிவில் கொண்டு எப்பொழுதும் நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ தயாராகிவிடு. உன் பிரத்யங்கரா சொன்னது போல உனக்கு என்றுமே நல்லது நடக்கட்டும். உன் பிரத்யங்கரா சொன்னது போல நீ எப்பொழுதுமே உன் வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகளில் சற்று உஷாராக இருந்து கொண்டிரு. வேண்டும் என்றே இது போன்ற செயல்களை நடத்துவார்கள் இந்த மனிதர்கள். வேண்டும் என்றே உன்னுடைய மனதை காயப்படுத்துவார்கள் இந்த மனிதர்கள். நீ நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற பல உண்மைகளை நிச்சயமாக உன்னால் என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள முடியும். இனியும் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நினைத்து வருந்தி கொண்டிருக்காதே. உன்னை தேடி நான் வரும் பொழுதெல்லாம் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள தயாராக இரு. எந்நாளும் இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு உன்னை தொடர்ந்து வரும் பொழுது உனக்கு மீண்டும் மீண்டும் மகிழ்ச்சியான பல விஷயங்கள் நடக்கும். மீண்டும் மீண்டும் உனக்கான உண்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேரும். சட்டென்று ஒரு நொடியில் எதுவும் மாறிவிடாது. அதுபோல அதை மாற்றிவிடவும் முடியாது. ஆனால் நீ நினைத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையிலிருந்து இந்த தீய மனிதர்களை வேறறுத்து உன்னை தேடி வருகின்ற பல விஷயங்களை உன்னால் மாற்றிக்கொள்ள முடியும். உன்னை சுற்றி நடக்கின்ற பல உண்மைகளை உன்னால் நிச்சயமாக மாற்றத்திற்குள் கொண்டு வர முடியும். எதையும் தாண்டி என் பிள்ளை வருத்தப்படாதே. இனி உனக்காக இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களுமே சர்வ நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்தட்டும். உன்னை தேடி வந்த இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கட்டும். நடப்பதை எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் நீ நிறைவாக புரிந்து கொண்டு எப்பொழுதுமே நல்ல மனநிலையோடு நீ தயாராக இரு. உன்னை சுற்றி நான் நடத்துவதை ஒருபோதும் மாற்றிவிட மாட்டேன். உன்னை தேடி வருவதையெல்லாம் ஒருபொழுதும் நான் விட்டுவிட மாட்டேன். உனக்காக நீ கொடுக்கின்ற அத்தனைக்கும் சேர்த்து வைத்த பல சந்தோஷங்கள் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தட்டும். இனி என்ன நடந்தாலும் இதிலிருந்து உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுக்கும்படியான ஒரு சந்தர்ப்பம் உனக்கு அமையட்டும். இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டாயானால் இனி உனக்கென கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உனக்கான புரிதலை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உனக்கான மாற்றங்களை இவையெல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றி தரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய்.
இந்த பிரத்யங்கராவின் அன்பு என்றுமே உன்னை வழிநடத்தட்டும். இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை கொடுக்கட்டும். நடக்கக்கூடிய வெற்றியில் உன் வாழ்க்கை அழகாக மிளிரட்டும். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.